ட்ரேடர் கோபால். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல சார்ட்ட பேஸ் பண்ணி இந்த வீக்ல என்ன நடந்திருக்கு, அடுத்த வீக்ல என்ன நடக்கலாங்கிறத நம்ம பார்ப்போங்க. இது வந்து ஒரு சார்ட்ட பேஸ் பண்ணி நம்ம வீக்லி அனலைஸ் பண்றோம் சரிங்களாங்க. ஸோ இது வீக்லி அனலைஸ்க்கான ஒரு வீடியோங்க இந்த வீடியோ. அதுல வந்து நம்ம வந்து கோல்டு சார்ட்ட வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து அதை பண்றோம் சரிங்களா. இந்த வாரம் என்ன மாதிரி நடந்திருக்காங்க, அடுத்த வாரம் என்ன நடக்கலாங்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சார்ட் நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஓவரால் பாருங்க கோல்டு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி. இப்போ பார்த்துட்டா ஒரு ஃபால்ல வர்றாங்க. ஸோ இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா, இல்லை மார்க்கெட்டுங்கிறது பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கோல்டில் வந்து ஒரு இப்போ ஒரு கருத்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக மார்க்கெட் எங்கேருந்து பை ஆகி போச்சுன்னா அந்த 23,900 ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து பை ஆகி போயிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போனாங்க. இது ப்ரீவியஸ் ஹை, இதை கட் பண்ணி இங்கேருந்து போனாங்க. திரும்ப என்ன பண்ணாங்க, இங்கேருந்து நல்லா அல்ட்ரா புல்லிஸ்ல மார்க்கெட் நல்லாவே ஒரு புதுசாக ஆல் டைம் கையை வச்சாங்க. இந்த ஆல் டைம் கை வச்சதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பெருசாவே இருந்துச்சு. அது கீழ வரைக்கும் வந்தாங்க. இது வந்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா மார்க்கெட் இங்க இருந்து பவுன்ஸ் ஆகி மேல போன மார்க்கெட்டால அந்த ஆல் டைம் கையை தொட முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹையை எடுக்க முடியாட்டினா மார்க்கெட் கண்டிப்பா ஒரு லோ தானே எடுப்பாங்க. ஸோ அங்க இருந்து தொட முடியாத காரணத்தினால மறுபடியும் இங்க பாருங்க லோயர் லோ ஃபார்மேஷன்ல மார்க்கெட் நீட்டா மார்க்கெட் கீழ புதுசா ஒரு லோ வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த லோயர் ஃபார்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல ஃபர்தரா மறுபடியும் என்ன பண்ணணும்? ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு இந்த ஹைக்கு மேல போகணும். இந்த ஹைக்கு மேல வரணும். அப்ப அந்த ஹைக்கு மார்க்கெட் வர முடியாம திரும்ப என்ன பண்ணாங்க? புதுசா தாங்க ஒரு லோ லோயர் ஹை வச்சு மார்க்கெட் என்ன பண்ணாங்க? கீழ வந்தாங்க. அப்ப கீழ வந்த மார்க்கெட் மறுபடியும் மேல போக முடியாம அந்த இடத்திலேயே ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல அப்படியே ஃபாலோ ஆகி வந்துட்டே இருந்தாங்க. எப்பல்லாம் அந்த ட்ரெண்ட் லைன்ல படுறாங்களோ அப்பல்லாம் அப்படி ஃபாலோ ஆகி கீழ மறுபடியும் வந்துட்டே இருக்காங்க. சரிங்களா? வந்த மார்க்கெட் ஒரு லோவ மறுபடியும் எடுத்துட்டாங்க. அந்த லோவ எடுத்துட்டு, மறுபடியும் என்ன பண்ணாங்க? ட்ரெண்ட் லைனுக்கு தான் மார்க்கெட் போயிருக்காங்க. அப்ப எப்பல்லாம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றாங்களோ, அப்பல்லாம் மார்க்கெட்டு என்ன என்ன நடக்குதுன்னா, ஃபால் ஆகுதுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட்டு எப்பல்லாம் வந்து ரியாக்ட் பண்றாங்களோ, அப்பல்லாம் மார்க்கெட்ல வந்து ஃபால் ஆகுறாங்க. அப்ப ட்ரெண்ட் லைன் எப்பவுமே நமக்கு ஒரு மேக்னெட் மாரி, அங்க வர்றப்பலாம் நமக்கு வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ட்ரெண்ட் லைன நம்ம கிளியரா வரைஞ்சிருந்தா, நமக்கு அது நல்லா பிராக்டிஸ் பண்ணா சூப்பரா அந்த ட்ரெண்ட் லைனும் ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்போ மறுபடியும் மார்க்கெட் இங்க இருந்து ட்ரெண்ட் லைன்ல இருந்து பட்ட மார்க்கெட்டு, அப்படியே புதுசா இன்னொரு லோ வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப மார்க்கெட்ல எப்பல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன்ல வர்றப்பல்லாம் மார்க்கெட்ல புதுசு புதுசா லோ கிடைக்குது சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல இந்த லோ வந்து இப்போ கிடைச்சிருக்க லோ வந்து கன்ஃபார்மா இருந்தா மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம் அப்படிதானே. அப்போ நான் வச்சிருக்க இந்த டெய்லி பயாஸ்ல டெய்லி சார்ட்ல இந்த மறுபடியும் இந்த சார்ட் என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு ஹிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எப்போ இருக்க அந்த ட்ரெண்ட் லைனை வேலிடா பிரேக் பண்ணுதோ அப்பதான் மார்க்கெட் வந்து அப்சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டிங் செட்டப் இருக்குது. அந்த ட்ரெண்டிங் செட்டப் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்டிங் செட்டப்புக்கு பக்கத்துல நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு. எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்து பக்கத்து வரைக்கும் மார்க்கெட் வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? அந்த இடத்த வந்து இந்த மார்க்கெட் எடுக்கல, டிமாண்ட எடுக்கல. டிமாண்ட் பக்கத்து வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு மேல போயிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாரி இங்க பாருங்க. இப்போ டெய்லி பேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, எப்பல்லாம் மார்க்கெட்ல வந்து இந்த மாரி ஒரு ஒரு லோ ஃபார்ம் பண்றாங்களோ, ஒரு லோவ பிரேக் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆவுது. அவங்க ட்ரெண்ட் லைனுக்கு போறாங்க. அப்ப இந்த லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திரும்ப நமக்கு இங்க பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அப்ப இது ப்ராபபிலிட்டி ட்ரெண்ட் லைன் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்ப இங்க சிக்னல் கிடைக்குதுங்க. போகலாம். மார்க்கெட் இங்க இருந்து மறுபடியும் கீழயும் வரலாம். 2மே நடக்கலாம். நம்ம வந்து ஒரு அனலைஸ் தான் பண்றோம். இந்த பேட்டர்ன் அப்படி ரிப்பீட் ஆயிட்டே வர்றாங்க. இதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்கிற மாரி நம்ம வந்து வீக்லி அனலைஸா பார்க்குறோம். சரிங்களா? அப்போ டெய்லி பேஸ்ல ஃபுல்லாவே கேண்டில வச்சு நம்ம பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கி, இந்த வீக் ஏன்னா நம்ம வந்து இந்த வீக்ல என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்த வீக்ல என்ன நடக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஓவரால் சார்ட்ட வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. புதுசு புதுசா லோ கிடைச்சிட்டே இருக்கு. நமக்கு ஒரு மேல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல படுது. புதுசு புதுசா லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. இந்த லோ வந்து எப்போ அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கங்கிறதுக்கு நமக்கு தெரியும்னா ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். கிளியருங்களா? அப்ப இந்த இந்த டாபிக் கிளியர்ன்னு நினைக்கிறேன். நம்ம வீக்லி அனலைஸ்ல வந்து இந்த டாபிக் கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க பார்த்தா தெளிவா தெரியும். இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சூப்பரா ட்ரெண்ட் ஆயி வந்துட்டு இருக்காங்க. இதுல எந்த ஒரு அ நமக்கு எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்ல. ஓகேங்களா? அப்போ இந்த வீக் வந்து என்னைக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நமக்கு மண்டே வந்து 15ஆம் தேதிங்க. அப்படிதானே? மார்க்கெட்ல 15ஆம் தேதி இந்த இந்த கேண்டில்ல தாங்க நமக்கு வந்து வீக் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஏரியால இருந்து. மார்க்கெட் அப்போ இந்த பாருங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ கிடைச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து மேல புல் பேக் போனவங்க, எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஃபால் ஆயி வந்தாங்களோ, அதே இடத்துல தான் மறுபடியும் பட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்காங்க. அப்ப இத நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியும். மார்க்கெட்ல எப்படி மார்க்கெட்ல அந்த இடம் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறது தெரியுங்க. இப்ப நம்ம பாருங்க, நான் லோயர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் வச்சிருக்கேன். 1 ஹவர்ல நீங்க வந்து இந்த வீக்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறத பாருங்க. பாருங்க. மார்க்கெட் இந்த வீக் வந்து 15ஆம் தேதியில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ
இங்க பாருங்க மார்க்கெட் ஏற்கனவே ஒரு ஃபால் குடுத்தாங்க. இந்த லோ பிரேக் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் மார்க்கெட் என்ன பண்ணாங்க? இந்த இடத்த தான் பேஸ் பண்ணி இத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நமக்கு வந்து மார்க்கெட் பேஸ் பண்ணி ஃபாலோ ஆவுனாங்க. அப்ப எப்பலாம் மார்க்கெட் கீழ வருதோ, புதுசு புதுசா நமக்கு லோ கிடைக்குது. புதுசு புதுசா லோ கிடைக்குது. புதுசு புதுசா லோ கிடைக்குது. மேல வரப்போலாம் நமக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்ததோட நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆவுது. அப்ப கீழ வர வர நமக்கு லோ கிடைக்குது. மேல வந்து அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட்ட தள்ளி விடுறாங்க. அப்ப இங்க வரப்போலாம் மார்க்கெட் திரும்ப கீழ வர்றாங்க. மேல போ முடியல. மறுபடியும் எப்பலாம் இங்க வர்றாங்களோ, அப்பலாம் என்ன பண்றாங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆவிய மார்க்கெட் அந்த இடத்துல கீழ தள்ளி தள்ளி விடுறாங்க. இப்பவும் அந்த இடத்துல லாஸ்ட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 15ஆம் தேதி நடந்ததுங்க. போன மண்டே. அப்ப இங்க போனதுக்கு அப்புறமா லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்கும் அந்த இடத்துல தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஃபால் ஆகி கீழ வந்திருக்காங்க. இந்த வீக்லயும் அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆகி கீழ வர்றாங்க. அப்ப லாஸ்ட் 2 வீக்காவே மார்க்கெட்ல இந்த ரேஞ்ச நோட் பண்ணிடுங்க மார்க்கெட்ல. சோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4382ங்கிற ஒரு வேல்யூ தான் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அப் சைட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்ல இருக்காங்க. 2 வீக்கா இங்க வரப்போலாம் மார்க்கெட்ட கீழ புஷ் பண்ணி டவுன் பண்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வரப்போலாம் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த வீக்ல கரெக்ட்டா அங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க பாருங்க. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல மார்க்கெட்ட அப்படியே ப்ரீவியஸ் ஹைய வந்து கட் பண்ணாம சூப்பரா வந்துட்டே இருக்காங்க. அப்படி வர்றவங்கலாம் எப்படிலாம் வராங்க, மேல போய் ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் ஹைய எடுத்தா தானே மார்க்கெட் திரும்ப முடியும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குங்கிறத அவங்க கிளியரா சொல்லிட்டே இருக்காங்க. எப்பலாம் மார்க்கெட் வந்து பாருங்க, நம்ம எப்படிலாம் என்ட்ரி செட்டப் எடுத்துருக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல வரப்போ கண்டிப்பா நம்ம இதுக்கு மேல குளோஸ் பண்ணா ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தா இப்ப கீழ வர்றாங்க. அடுத்து இங்க இருந்து பாருங்க இந்த இடத்துல கீழ இவ்வளோ தூரம் ஃபால் வந்தது மார்க்கெட். இந்த கேப்ங்கிற ஒரு லிக்விடிட்டி எல்லாம் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறமா அப்ப இங்க வர வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்? இங்க வந்த மார்க்கெட் கண்டிப்பா இந்த மேல ஹைய எடுத்திருக்கணும். ஹைய எடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? மார்க்கெட் மேல போகுற மாரி எடுத்துக்கலாம். மார்க்கெட் மேல ஹைய எடுக்கலைங்க. எடுக்காம என்ன பண்ணாங்க? இந்த இடத்திலேயே மார்க்கெட் திரும்பி கீழ அப்ப இங்க திரும்புறப்பயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் இங்க இந்த இடத்துல லோ வச்சிருக்காங்க. மேல போக முடியல. திரும்ப அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறாங்க. அப்ப திரும்புறப்ப நம்ம இத ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம இங்க ஒரு என்ட்ரி செட்டப் எடுத்திருந்தா கண்டிப்பா அந்த லோ நமக்கு ப்ராஃபிட்டுங்க. இந்த லோ நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குங்க. அப்ப அந்த லோக்கு கீழயே மார்க்கெட் வந்துட்டாங்க. திரும்ப என்ன பண்ணாங்க? மார்க்கெட் மேல போறப்போ இங்க வரைக்கும் வரணும். வரல. வராம இந்த இடத்துலயே மார்க்கெட் திரும்புறாங்க. அப்ப இங்க திரும்பினா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா மார்க்கெட் அந்த லோவ எடுத்துருவாங்க. அந்த லோ கீழே வந்துட்டாங்க. அப்ப எப்பல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹைய வந்து கட் பண்ணாம வந்துட்டே இருக்காங்களோ, ஒரு ட்ரெண்டிங்கா வந்துட்டே இருக்காங்க. அப்படி 1 ஹவர்ல பாருங்க. அந்த ட்ரெண்டிங் வந்து மார்க்கெட்ல ப்ரீவியஸ் இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அங்க இருந்து பவுன்ஸ் ஆகி ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போனாங்க பார்த்தீங்களா? அங்க போன வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் கம்ப்ளீட்டா உடைச்சு எடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் கீழ ஒரு லோ கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல மறுபடி ஏதாச்சும் ஒரு ஹை எடுக்காங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போங்க. அப்படி எடுக்கிறப்ப 1 ஹவர்ல பாருங்க. இந்த ஹைக்கு அப்புறமா மார்க்கெட் எங்கேயாச்சும் ஹை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா லோ தான் வந்திருக்குங்க. இந்த லோ வந்திருக்கு. மறுபடியும் இந்த லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? சின்னதா ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா? இத பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாரி வந்ததுல ஒரு வேலிடான ஒரு ஹை எடுக்கணும்னா, அது இந்த ஹை தாங்க வேலிடான ஹை. சின்னதா நமக்கு இந்த இடத்துலயே மார்க்கெட் கஷ்டப்படுறாங்க. ஒரு பேஸ் ஆவுறாங்க. ஒரு சைட்வேஸ் மூவ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஹைய வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஹைய வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம இந்த வீக்ல இந்த இந்த வீக் இப்ப நடந்த வீக்ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பியிருக்காங்க. அப்ப இந்த ஹைய மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த லோவ வந்து மார்க்கெட் எடுக்காமலே வர்றாங்க. லோவ எடுக்காமலே வர்றாங்க. சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணாங்க? புதுசு புதுசா ஹை வைக்கிறதுக்காக 2வது ஹை கிடைச்சிருக்குங்க. அப்போ 3வது மார்க்கெட் கீழ வர்றப்போ என்ன பண்ணாங்க? லோவ எடுக்கலங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மார்க்கெட் மேல போறப்போ, இந்த ப்ரீவியஸ் உடைய ஒரு ஏற்கனவே இங்க தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து மார்க்கெட் நிக்கிறாங்க. அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ நம்ம வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுவோமா? மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல போகுமா? கீழ போகுமாங்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன மாரி பண்ணலாம்? அப்ப இந்த வீக்ல இப்படிதான் நடந்து வந்திருக்காங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கிளியரா அவங்க ரூட்ட பிடிச்சு வந்துட்டே இருக்காங்க. லாஸ்ட் வொர்க்கிங் டேல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? மார்க்கெட் ஒரு ஒரு ரீசனான ஒரு ஹைய கட் பண்ணுமாங்கிற ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சைட்வேஸ் மூவ் குடுத்து ஒரு 2 புதுசான ஒரு நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல ஒரு சைட்வேஸ் மூவ்ல இருக்கிறாங்க. அப்போ இப்ப நமக்கு இந்த வீக் முடிஞ்சிருச்சு. இனி வந்து வரக்கூடிய வீக் இருக்கு பார்த்தீங்களா? சோ அந்த வீக்ல நமக்கு எப்படி நடக்கணும்? அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப் பார்க்கிறதா இருந்தா, வீக்லி அனலைஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறதா இருந்தா, மார்க்கெட் அப்ப பாருங்க இது வந்து ஒரு லோவா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லோவா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மார்க்கெட் நமக்கு இந்த ஹைய கட் பண்ணி மேல போச்சுன்னா, நமக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தங்க. மீன்ஸ் இந்த 1 ஹவர்ல நமக்கு வந்து ஒரு ஹைய வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஹை எடுக்க போறாங்கன்னு அர்த்தங்க. இன்கேஸ் இந்த ஹைய நாளைக்கு மார்க்கெட் எடுக்க முடியாம மண்டே ஓப்பன் ஆகுறப்போ, எடுக்க முடியாம இங்க இருந்து இந்த லோவ எடுத்துச்சுன்னு வைங்களேன், அப்ப மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ண போறாங்க? இங்க இருந்து புதுசா இன்னொரு லோ வந்து வைக்க போறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இந்த இடத்த வந்து மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் ஃபாலோ ஆக போறாங்கங்கிறத நமக்கு எடுத்துக்கலாம். ஒருவேள இந்த கீழ வரக்கூடிய மார்க்கெட் இந்த லோவ எடுக்க முடியாம, மார்க்கெட் இங்க இருந்து பவுன்ஸ் ஆகி மேல போச்சுன்னு வைங்களேன், அப்போ மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்காங்கங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த ரிவர்சல் பாயிண்ட் அடுத்து எங்கெங்க போவாங்க அப்படிங்க பார்க்கிறப்போ, ப்ரீவியஸ் வைக்கக்கூடிய லோவ
டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம போக வரைக்கும் அவங்க வந்து இந்த இடத்து வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்து வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படி மார்க்கெட் எங்க வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா நம்ம மேல வரைஞ்சிருக்க அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட்டால போக முடியுங்க. இப்படிதான் போக முடியும். அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேல நமக்கு ஏற்கனவே எப்பலாம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றாங்களோ, அந்த இடம் அந்த வர்ற போதெல்லாம் அங்கருந்து ஃபாலோ ஆகுறாங்க. அப்ப ட்ரெண்ட் லைன் எப்போ உடைக்கிறாங்களோ, அப்பதான் நமக்கு வந்து டோட்டலாவே அந்த ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் திரும்புங்க. அப்ப இப்போ ஃபால் வந்து கன்டினியூவா மார்க்கெட்ல கோல்டுல இருந்துட்டு இருக்கு. அந்த ஃபால் இந்த கம்மிங் வீக்ல கன்டினியூ ஆகணுமா வேண்டாமாங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு மண்டேல இருந்து நமக்கு எப்படி சொல்லப் போறாங்கன்னாக்கி 24,100ங்கிற ஒரு வேல்யூக்கு மேல மார்க்கெட் டிராவல் ஆகுனாக்கி நமக்கு வந்து டெம்பரவரியா ஃபால தடுத்துருக்காங்கங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாங்க. எப்போ அந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் உடைச்சு மேல போறாங்களோ, அப்பதான் நமக்கு வந்து மார்க்கெட்ல கோல்டுல வந்து ஒரு ரிவர்சல் ஒரு ஃபாலிங் மார்க்கெட் ரிவர்சல் குடுத்துருக்காங்கங்கிற மாரி நம்ம எடுத்துக்க முடியுங்க. அதுவரைக்குமே நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து இங்க இருந்து கூட நமக்கு வந்து என்ன ஆகலாம்? மார்க்கெட் ஃபால் ஆகலாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு தேவை இப்போ வந்துட்டு இருக்க ட்ரெண்ட ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா இல்லையானுங்கிறத நமக்கு மண்டே தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் மேல டிராவல் ஆகும்போது, இந்த லோ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகப்படும். அப்ப கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கி ப்ரீவியஸ் லோவ எதுவுமே கட் பண்ணாம மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போச்சுன்னா, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு வீக்லி அனலைஸ் பண்ண முடியுங்க. இப்போ நான் வந்து இந்த இந்த செட்டப் சொல்லி நமக்கு வந்து கோல்டுல நம்ம வந்து இந்த வரக்கூடிய வாரத்துல தங்கத்துல எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோங்க. இதுக்கு முந்தின வாரத்துல இப்ப நடந்த வாரம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல என்ன மாரிலாம் நம்ம ட்ரேடிங் செட்டப் எடுத்துக்கலாங்கிறத கூட நம்ம வந்து லைட்டா பேசிருவோம் சரிங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் ஃபுல்லாவே நமக்கு சூப்பரா டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து என்ட்ரி சூப்பரா எடுத்துக்கலாம் சரிங்களா? சார்ட் சுத்துதுங்க. ஸோ வீக்லி அனலைஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ என்னுடைய சேனல்ல வந்து நம்ம கோல்டு சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீக்லி அனலைஸ் போடுறேங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா நான் வந்து நிஃப்டிய பத்தியும் வீக்லி அனலைஸ் போடுறேங்க. இப்ப வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த 5 மினிட்ஸ்ல நம்ம பார்த்துட்டா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் உடைய ஏரியா வந்து நம்ம பார்த்து வச்சிருந்தோம். மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடம் தான் நமக்கு வந்து இதாகி போனாங்க. அவன் மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ப்ரீவியஸ் உடைய லோயர் ஹைய கட் பண்ணி தான் வந்துட்டு இருந்தாங்க ட்ரெண்ட். அப்போ இப்படியே வர்றப்போ நம்ம எப்பவுமே நம்ம புட் என்ட்ரி எப்பலாம் மேல வருதோ, அப்பலாம் நம்ம புட் என்ட்ரி எடுத்திருந்தா நம்ம கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணிட்டே இருந்திருக்கலாங்க. ஏன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம மார்க்கெட் சூப்பரா வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மார்க்கெட்ல ஒரு சைட்வேஸ் மூவே குடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, அப்ப இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க ஒரு முக்கியமான கீழ ஒரு 3900ங்கிற ஒரு ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து டிமாண்ட் இருக்காங்க. அந்த இடத்துல மார்க்கெட்ல பாருங்க எப்படிலாம் பையர்ஸ் வந்து அக்யூரஸா இருக்காங்கங்கிறத பாருங்க. அத வச்சு உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதுவரைக்கும் மார்க்கெட்ல ஃபால் ஆகுறப்போ, அவ்வளோ பையர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க. இங்கலாம் ஃபால் ஆகி இவ்வளோ தூரம் வராங்க பாருங்க. இவ்வளோ தூரம் இங்க இருந்தே ஃபால் ஆகி ஒரு நிமிஷங்க. இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகி வராங்க. இங்க பையர்ஸ் போறாங்க. மறுபடியும் இங்கருந்து பாருங்க இவ்வளோ பையர்ஸ் அக்யூரஸா போறாங்க. மேல கை எடுக்க முடியலங்க. மறுபடியும் இங்கருந்து போறாங்க. பையர்ஸ் வர்றாங்க. இந்த இடத்துலலாம் பையர்ஸ் வர்றாங்க. பட் ஆனா அவங்க ப்ரீவியஸ் கைய எடுக்க முடியலங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த இடத்துல மார்க்கெட் வர்றப்போ, பையர்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரஸியா பெருசா போயிருக்காங்க பாருங்க. போன பையர்ஸ் கூட அந்த கைய வந்து மார்க்கெட் எடுக்க முடியாம தான் மார்க்கெட் கீழ வந்தாங்க. அப்போ இந்த இந்த கைய எடுக்க முடியாம கீழ வர்றப்போ, மறுபடியும் செல்லர்ஸ் வர்றாங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து எப்பலாம் இங்க வர்றாங்களோ, நம்ம இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு அந்த ட்ரெண்ட் லைன்ல எப்பலாம் மார்க்கெட் வந்து படும்போது கீழ ஃபால் ஆகுறேன்னு சொன்ன மாரியோ, அதே மாரி சேம் தான் கீழ பாருங்க அந்த டிமாண்ட்ல மார்க்கெட் எப்பலாம் வந்து படுறாங்களோ, அப்பலாம் மார்க்கெட்ல என்ன நடக்குது? பை ஆகுதுங்க. அப்ப பாருங்க காரணம் என்னன்னா, அவங்க ஃபால வந்து தடுத்து நிறுத்த நி நி நான் நிறுத்தறதுக்கு ட்ரை பண்ண போறேங்கிற மாரி அவங்க வந்து சொல்ல வராங்க பாருங்க. அப்ப இங்க வந்து எத்தன வாட்டி பட்டுருக்காங்க பாருங்க. ஒரு வாட்டி பட்டுருக்காங்க. பையிங் ஸ்ட்ராங்கா நடந்திருக்குங்க. மறுபடியும் என்ன நடந்திருக்கு? செல்லிங் நடந்திருக்குங்க. திரும்ப பாருங்க ஒரு பையிங் மறுபடியும் அதே இடத்துல பையிங் நடந்திருக்கு. மார்க்கெட் எல்லாம் திரும்பவும் அந்த ஹைக்கு மேல போக முடியாம மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆவே நிக்கிறாங்க. அப்ப கீழ வரப்போலாம் மார்க்கெட் என்ன நடக்குது? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குறாங்க. மேல வந்து புதுசு புதுசா கை வைக்க முடியாட்டினாலும் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டே இருக்காங்க. லாஸ்ட்ல ஒரு நேரத்துல என்ன பண்றாங்க? அந்த சப்போர்ட்டுக்கே மார்க்கெட் வந்து வர முடியாம அங்கேயே சைட்வேஸ் ஆவி, இங்க பாருங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல வந்து குடுக்க முடியாம ஒரு லிக்விடிட்டி கன் பண்ற மாரி இந்த இடத்துல கன் பண்றாங்க. கன் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்றாங்க? அப்போ ஒரு கிராப் பண்ணியே மார்க்கெட்ல இது பண்ணி மூவ் பண்ணி மார்க்கெட்ல சூப்பரா இங்க பாருங்க இப்படி கொண்டு போயிறாங்க. எப்பவும் ஒருக்கா பாருங்க ஒரு நிமிஷம். இத வந்து நான் கொஞ்சம் டைம் ஃப்ரேம கூட்டி வைக்கிறேங்க. ஓகேங்க பாருங்க. அப்ப இப்ப உங்களுக்கு இதுல கிளியரா தெரியுங்க. பாருங்க. நான் இப்ப 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எப்பலாம் நமக்கு வந்து மார்க்கெட்ல இதெல்லாம் இந்த டைம்ல தான் நாய்ஸ் இல்ல சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வரப்போலாம் நமக்கு ஸ்ட்ராங்கா பை ஆவுறாங்க.
திரும்ப பாருங்க லோவர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமலே மார்க்கெட் பை ஆயிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல பாருங்க இத வந்து அந்த ஏரியா வந்து எங்கெல்லாம் எப்பலாம் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆனாங்களோ, அந்த இடத்த பாருங்க ஒரு வாலி மோடி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க. திரும்ப அந்த இடத்துல வந்து பாருங்க, நீட்டா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து சூப்பரா மார்க்கெட்ல ஹையர் ஹை வச்சு ஒரு ஹைய வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமலே மார்க்கெட் போயிருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்க? ப்ரீவியஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கல்ல. அப்போ நமக்கு வந்து மேல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் பட்டு பட்டு வந்த மாரி, கீழ வந்து நமக்கு ஒரு டிமாண்ட வந்து கண்டுபிடிச்சிருக்குங்க. அப்ப இந்த டிமாண்ட மார்க்கெட் உடைக்குமா, உடைக்காதாங்கிறதுக்கும் நம்ம நாளைக்கு கம்மிங் வீக்ல பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் உடைக்குமா, உடைக்காதாங்கிறதையும் பார்க்கணுங்க. இந்த 2 இடத்துல தான் நமக்கு வரக்கூடிய வீக்ல வந்து முக்கியமான ரோல் இருக்குங்க. கீழ இந்த இந்த 3900ங்கிற ஒரு நமக்கு சப்போர்ட்ட உடைப்பாங்களா? மேல இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் உடைப்பாங்களாங்கிறத பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோவ வீக்லி அனலைஸ்ல நான் வந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம். நம்ம வந்து இடையில ஃபோன் கூட வந்துச்சு. ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம். நம்ம நண்பர்கள் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது பயனுள்ளதா இருந்தா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத வந்து அவங்களுக்கும் பயன்பெறட்டும். சரிங்களா? ஸோ மீண்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்லி மீட்டிங்ல நம்ம வந்து கோல்டு சார்ட்டையும், நிஃப்டி சார்ட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி போடுவோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றிங்க.